ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பனானா பேன்கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி இந்த வாழைப்பழத்தை ஒரு கப்பில் சேர்த்துட்டு அது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சேர்த்து இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உருண்டை எதுவும் இல்லாத அளவுக்கு இதை கலந்து விட்டுட்டே இருக்குவேன். பேன்கேக் செய்யறதுக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா சூடு பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மாவை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப மெலிசா இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் பேன்கேக் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான இந்த பேன்கேக்கை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேன்கேக் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிட்டேன். தேன் ஆட் பண்ணிவிட்டு இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடில் செய்யக்கூடிய இந்த பனானா பேன்கேக் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். பேன்கேக்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.